Children, welcome back to the social video session. Children, we are seeing the lesson The Kingdoms of River. Today we are going to see about the feudal laws. Today we are going to see about the feudal laws, that is Kurunila Mannargal. Who are Kurunila Mannargal? பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆய், அதியமான், நல்லி, பல்வில்ஓரி. They are called as குறுநில மன்னர்கள். இப்போ பேகன் ஒரு மலைப்பகுதியில் நடைப்பயணம் கொண்டு இருக்கும்போது அப்போது மலையில் ஒரு மயில் நனைஞ்சிட்ருக்கிறத பார்த்தார். அது குளிரில் நடுங்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சி தன்னுடைய ஷாலை எடுத்து அந்த மயிலுக்கு போத்தி விட்டார். அதனால் அவருக்கு மயிலுக்கு போர்வை கொடுத்த வள்ளல் அப்படிங்கிற பேர் கிடச்சிது. அதியமானை பற்றி அதியமானை பற்றி பார்க்க போகிறோம். அதியமான் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் ஒரு நெல்லிக்கனி கூஸ்பெரியை அவர் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஔவைக்கு. அந்த நெல்லிக்கனியில் ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, அதை சாப்பிட்டோம் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு அழியாது, அதாவது இறந்து போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சிறப்பு அதில் இருக்குது. அந்த ஒரு நெல்லிக்கனி, அவருக்கு கிடைச்ச நெல்லிக்கனியை அது யாருக்கு கொடுத்தாரு அப்படின்னா ஔவைக்கு கொடுத்தாரு. இப்போது அடுத்தது நம்ம பாரியை பற்றி பார்க்க போகிறோம். பாரி என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் தேரில் சென்று கொண்டு இருக்கும்போது பார்த்தாரு ஒரு முல்லைக்கொடி. அந்த முல்லைக்கொடி ஒரு தாங்கக்கூடிய ஒரு சப்போர்ட் இல்லாமல் தரையில் படர்ந்து கிடந்தது. அதை பார்த்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய தேரை நிறுத்தி அந்த தேர் மேலே அந்த முல்லைக்கொடியை எடுத்து படர விட்டு சென்றார். அதனால அவருக்கு என்ன பேர் கிடைச்சது அப்படின்னா, முல்லைக்கொடிக்கு தேர் கொடுத்த வள்ளல் அப்படிங்கிற பேர் பாரிக்கு கிடைச்சது. இப்போது அடுத்தது நம்ம வல்வில் ஓரியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வல்வில் ஓரி என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் நிலப்பகுதியும் மழைப்பகுதியும் தான் ஆட்சி செஞ்சு வந்தார். அப்போது அவருக்கு நீல நாகத்தோட சட்டை அவருக்கு கிடைச்சது. அந்த சட்டையை அவர் வச்சுருப்பார். அவர் நடைப்பயணம் மேற்கொண்ட போது அங்கே ஒரு சிலையை பார்த்தார். அந்த சிலையில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சிலைக்கு சட்டை இல்லாமல் இருந்துச்சு. அப்போ தன்னுடைய அந்த சிறப்பு மிக்க வாய்ந்த அந்த நீல நாகத்துடைய சட்டையை அந்த சிலைக்கு எடுத்து அணிவிச்சார். அதே மாதிரி தான் கடைசியாக நெடுமுடிக்காரி அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, தன்னை நம்பி வருவோருக்கு அவர் என்ன தருவார் அப்படின்னா, தன்னிடம் இருக்கக்கூடிய வெள்ளை குதிரையை அவர்களுக்கு தானமாக தருவார். அதனால தான் அந்த குறுநில மன்னர்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கடையெழு வள்ளல்கள்னு அவங்கள சொல்லுவாங்க. Now we are going to see about the Sangam age people. சங்க காலத்தை மிகவும் ஒரு அழகிய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மக்கள் அந்த பீரியடில் மக்கள் எப்படி சிறப்பாக வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அக்காலத்தில் பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு, விருந்தோம்பல் எப்படி இருந்துச்சு, பண்டிகை காலம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். During the Sangam age period, peoples developed many varieties of crops and they lived very happily. Children, see the economic condition during the Sangam age period. See the paddy, varagu, then sugar cane. See, do you all know the types of millets? That is varagu, thinai, samai, ragi. These are all the types of millets. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அக்காலத்தில் நெல், வரகு, கரும்பு இது மாதிரி பயிரிடப்பட்டு அதன் பிறகு மக்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ அதை சாப்பிட்டு மக்கள் அக்காலத்தில் எப்படி சிறப்பாக எந்த நோயும் இல்லாமல் வாழ்ந்து வந்தாங்க. இதை ஔவை ஒரு பாடலாக பாடியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும் அப்படின்னு ஔவையார் பாடியிருக்காங்க. Now we are going to see the festivals
of during the Sangam age period how they celebrated. They celebrated the festivals like Kartigai, Tiruvadirai, Indravila, Harvest Festival. அப்போது உருத்திர கண்ணனார் ஆஃப் பட்டினப்பாலை என்ன சொன்னார் அப்படின்னா, இந்திர விழா தான் ரொம்ப ஒரு சிறப்பான விழாவாக கொண்டாடப்படுது. இந்திர விழா வாஸ் செலிப்ரேட்டட் இன் புகார். மிகவும் புகழ்பெற்ற விழா என்ன அப்படின்னா இந்திர விழா. இது எங்கே கொண்டாடப்பட்டுச்சுன்னா புகார் நகரத்தில் கொண்டாடப்பட்டது. இதை பட்டினப்பாலை என்னும் நூலில் உருத்திர கண்ணனார் சிறப்பாக எடுத்துரைத்திருக்கிறார். இந்த விழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருக்கு அப்படின்னும் இங்கே சொல்லியிருக்காங்க. Children, now we are going to see the administrative conditions, hospitality, economic conditions, conditions of women and festivals. We are going to see now. See, first we are going to see about the administrative conditions. See, Arasan was specially called as Ko, Kon, Vendan, Kotravan, Irai by his people. அக்காலத்தில் மக்கள் தன்னுடைய நாட்டு மக்கள் அரசனை எப்படியெல்லாம் அழைப்பாங்க சொல்லுவாங்க அப்படின்னா கோ, கொன், வேந்தன், கொற்றவன், இராய் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு இங்கே சொல்லியிருக்காங்க. Children, next is each dynasty had their own flag, symbol, scepter, sword, drum and வெண்கொற்ற குடை. இப்போது ஒவ்வொரு நாடாக பிரிச்சுக்கிட்டாங்க. சேர நாடு, சோழ நாடு, பாண்டியன் நாடு, பல்லவ நாடுன்னு பிரித்து நம்ம பார்த்தோம். அப்போ பார்க்கும்போது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான கொடி இருந்துச்சு. தன்னுடைய நாட்டோட கொடி இருந்துச்சு. அக்கொடியில் அவங்களுக்கு தனித்தனியான ஒரு சிம்பிள் இருந்துச்சு. ஒரு கொடியில் என்ன இருந்துச்சு, மீன் இருந்துச்சு. ஒரு கொடியில் இருந்துச்சு பவன், ஆரோ இருந்துச்சு. அப்புறம் தனித்தனியாக அவங்களுக்கு ஒரு ஸ்கெப்டார்னா ஒரு கோல் இருந்துச்சு. ஸ்வார்னா என்னது, வால் இருந்துச்சு. அவங்களுக்கும் தனியான அவங்களுக்கு உரிய வால் இருந்துச்சு. அப்புறம் ட்ரம் இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா பழைய படங்களில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு மெசேஜை, ஒரு செய்தியை மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும். ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னு, ஏதாவது ஒரு கூட்டம் நடக்குது, ஏதாவது ஒரு திருவிழா பற்றி சொல்ல வராங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மோளம் இருக்கும், ஒரு ட்ரம், ஒரு மோளம் மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் தட்டுவாங்க. அப்போ தான் நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். The kings were not only efficient warriors, but they were scholars too. Kingship became hereditary. The first son became the ruler. The kings greatly cared for the people of their country. அப்போ இருந்த கிங்ஸ் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு அரசராகவும் இருந்தாங்க, ஸ்காலராகவும் இருந்தாங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு கவிதை, ஒரு போயம் அது மாதிரி எழுதணும் அப்படின்னா கூட அதுலேயும் அவங்க ஒரு எஃபிஷியண்ட்டாக திறமை உள்ளவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட கிங்ஷிப் ஹெரிட்டரியாக தலைமுறையாக அவங்களோட ஃபஸ்ட்டு சன்னு தான் அவங்க நாட்டை ஆளக்கூடிய வல்லமை உடையவர்களாகவும் திறமை உடையவராகவும் இருந்தாங்க. Children, now we are going to see about the hospitality. Hospitality occupied a significant place in Sangam period, even though it is Amritam. It is called as nectar. It was considered to be a sin if the guest is kept outside home. See, children, இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இப்போது விருந்தினர்கள் நம்மளுடைய வீட்டிற்கு நம்மளை பார்ப்பதற்காக வருவாங்க. வரும்போது அவங்க வெளியே நின்று கொண்டு இருக்கும்போது நம்ம வீட்டில் உட்காந்து அமிர்தமே சாப்பிட்டா கூட அது ஒரு பாவச் செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இல்லாமல் அவர்களை நம்ம வீட்டுக்குள்ளே அழைத்து நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை அவங்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து உண்ண வேண்டும் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. காக்கை படியனார், a poet got his name for praising a crow for informing the arrival of a guest. புறநானூறு describes hospitality as one of the important duties of the Tamils. See, children, ஒரு காகம் இருந்துச்சு. அந்த காகத்துடைய வேலை எப்படின்னா, தன்னுடைய வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தாங்கன்னா அந்த காகம் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும், ஒரு செய்தியை கொடுக்கும். சரியா? அதனால தான் அந்த காகத்தை புகழ்ந்து பாடியவர் ஒரு புலவர். அந்த புலவருக்கு என்ன பேர் கிடைச்சிது அப்படின்னா காகை
படியனார் அப்படிங்கிற பேர் அவருக்கு அந்த போயட்க்கு கிடைச்சது. இதை புறநானூரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழர்களுடைய முக்கிய கடமையான ஹாஸ்பிட்டாலிட்டி, தட் இஸ் விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு கடமையை புறநானூரில் தமிழர்களோட சிறப்பை பற்றி அங்கே எடுத்து வச்சுருக்காங்க. That is the given as Kakai Padiniyar, a poet got his name for praising a crow for informing the arrival of a guest. Purananuru describes hospitality as one of the important duties of the Tamils. Children, now we are going to see about the economic condition during the peoples of the Sangam age period. சில்ட்ரன், இப்போது நம்ம நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்றோம், எடுத்துக்கிறோம். ஆமாம் இல்லையாக்கன்னு? அதாவது ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, கிரெயின்ஸு, இதை தவிர நட்ஸு, இதை தவிர நம்ம மம்மியெல்லாம் என்ன வாங்கி தர சொல்கிறோம்? ஜங்க் ஃபுட். என்னது? பிஸ்கெட்டு, சிப்ஸு, குர்குரே, லேஸ், இதெல்லாம் சாப்பிட்றோம். இதெல்லாம் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதா? கிடையாது. ஆனால் அப்போ இருந்த மக்கள்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி பேடி, திணை, வரகு, சம்பா, கோதுமை இதெல்லாம் அவங்கெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. சுகர் கேன்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா கடிச்சு நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து நம்மளுடைய பற்களுக்கு நல்லது, நம்ம பற்கள் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுறதில்ல, அதெல்லாம் நம்ம சாப்பிட்றதே இல்லை. ஈஸியாக பேக்கெட் ஐட்டம்ஸ் வாங்கி பிரித்து நம்ம சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டு போயிடும். அதனால தான் நமக்கு நிறைய டிசீஸ் வருது, நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறது கிடையாது. அதனால் இனிமேல் உங்கள் மம்மிஸ் குக் பண்ணித்தர நட்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், இது எல்லாமே ஃப்ரெஷ் ஜூஸ், இது எல்லாமே நல்லா விரும்பி நீங்கள் சாப்பிடணும். அப்போ தான் நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். ஓகே சில்ட்ரன்? Paddy and sugarcane were the most important crops cultivated beside these. Varagu, Thinai and Samai were also cultivated. சில்ட்ரன், முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஔவையார் பாடிய பாடல் என்ன அப்படின்னா, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். இதுதான் ஔவையார் பாடிய பாடல். நெல் அதிகம் விளைய விவசாயிகளுக்கு அவங்களோட விளைச்சல் வந்து அதிகமாகவும் இருக்கும், அவங்களுக்கு அதிக லாபமும் கிடைக்கும். ஒவ்வொரு குடும்பத்தோட பொருளாதாரம் உயர தன்னுடைய நாட்டில் உள்ள அனைத்து மக்களுடைய பொருளாதாரமும் உயரும். அப்போ அவர்களுடைய அரசாங்கம், அந்த ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்னு தான் இங்கே ஔவையார் இப்பாடல் மூலம் நமக்கு தெரிவிக்கும் கருத்து. From the poetess, Avvai tries to convey that the prosperity of the king lies in the development of agriculture. நம்ம நாடு எந்த பொருளாதாரத்தை நம்பி இருக்குது? அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயத்தை நம்பி தான் இன்னமும் இருக்குது. Now we are going to see the conditions of women during the Sangam age period. Women were respected in the society. Monogamy was prevalent. Women were equal to men in bravery. It is said in Purananuru that in the first day of a battle a woman lost her father. The second day she lost her husband. Despite of these heavy losses, she prepared and sent her son to the battlefield with great zeal. சங்க காலத்தில் பெண்களை மிகவும் உயர்வாக நடத்தப்பட்டாங்க. மோனோகமி அப்படின்னா ஒருவனுக்கு ஒருத்தி. வீரத்தில் ஆண்களுக்கு இணையானவர்கள் பெண்களும் அப்படிங்கிறத தான் எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா புறநானூரில் சொல்லியிருக்காங்க. தட் இஸ் கால்ட் அஸ் உமன் வேர் ஈக்குவல் டு மென் இன் பிரேவரி. இட் இஸ் செட் இன் புறநானூறு. ஏன் பெண்களை வந்து ஆண்களுக்கு இணையானவர்கள் அப்படின்னு ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு முதல் நாள் போரில் வந்து தன்னுடைய தந்தையை இழந்துடுறாங்க, இரண்டாம் நாள் போரில் வந்து தன்னுடைய கணவரை இழந்துடுறாங்க. இருந்தாலும் அவங்க மன தைரியமாக இருந்து தன்னுடைய
குழந்தைய அடுத்த போருக்கு அனுப்புகிறாங்க. எதுக்காக? அந்த அளவுக்கு மனம் தைரியம் உடையவர்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில்ட்ரன், அந்த காலத்தில் டைகரை எப்படி துரத்துவாங்க பெண்கள் அப்படின்னு தன்னுடைய கையில் உள்ள முறத்தால் துரத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Children, now we are going to see the festivals of Sangam age period. People of Sangam age celebrated various festivals like Kartigai, Tiruvadirai and harvest festivals were the most celebrated ones. This and all we saw before itself. Then Kurithira Kannanar of Pattinapalai said the most popular festival of Indravila was celebrated in Puhar. Children, I hope you would have understood the lesson easily. Thank you, children.